ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 12 கம்ப்யூட்டர் சயின்ஸ் கணினி அறிவியல் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான டாப் 25 கோல்டன் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்குறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது பப்ளிக் எக்ஸாம் 2025க்கு நம்ம 5 மார்க்ஸ் வந்து நம்ம அட்டெண்ட் பண்ணணும். 5 மார்க்ஸும் ஐ மீன் 25க்கு 25 மார்க்ஸ் கண்டிப்பா வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இது எல்லா கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸும் படிக்க வேண்டிய முக்கியமான கொஸ்டின்ஸ். சோ இத வந்து நம்ம ஒவ்வொரு சாப்டர்லயும் புக் பேக்ல வந்து क्वेश्चन ரோமன் லெட்டர் 4 அல்லது வந்து செக்ஷன் டி கொடுத்திருப்போம் இல்லையா, 5 மார்க் கேட்டகரி क्वेश्चंस. சோ அந்த பேஸ் பண்ணி தான் பார்க்கறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர்ஸும் வந்து கொடுத்திருக்கோம். சோ சிலவங்களுடைய கையில இருக்கக்கூடிய எடிஷன் டெக்ஸ்ட் புக் வந்து வித்தியாசமா இருக்கலாம். சிலவங்க வந்து நியூ எடிஷனை ஃபாலோ பண்ணிருப்பீங்க, ரைட்? பட் இங்க क्वेश्चंस கொடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கேன். அதாவது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நீங்க என்ன பண்ணுங்க, நான் கொடுத்துருக்கக்கூடிய क्वेश्चन நம்பரை வந்து ஃபாலோ பண்ணுங்க, அப்ப ஈஸியா இருக்கும். அப்ப சாப்டர் 1ல வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் டி அல்லது ரோமன் லெட்டர் 4 5 மார்க் கேட்டகரியில புக் பேக்ல क्वेश्चन நம்பர் 1 பாராமீட்டர் வித் டைப், அதே மாதிரி இன்னொன்னு பாராமீட்டர் வித்அவுட் டைப் எக்ஸ்பிளைன். இதுல ரெண்டுமே சேர்த்து கேட்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்னு தான் கேட்பாங்க. எனி ஒன், அதான் 1,2 போட்டிருக்கு, ஏதாவது ஒன்னு. அப்புறம் 4th क्वेश्चन பாருங்க, இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, சோ இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பேஜ் நம்பர் 1 and 2ல இருக்கும். பேஜ் நம்பர் 1 and 2ல இருக்கும். இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ங்கிறது பேஜ் நம்பர் 3ல இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் டெக்ஸ்ட் புக்கை பேஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன். இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் இந்த क्वेश्चन நம்பர் பாருங்க. புக் பேக்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन அப்புறம் 4th क्वेश्चन. சாப்டர் 3ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்ஸ் ஃபார் வேரியபிள். இல்லையா, டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்ஸ் ஃபார் வேரியபிள் அல்லது ஆர் எல்இஜிபி ரூல் அப்படின்னு கேட்பாங்க. இது பேஜ் நம்பர் 22ல வருது. அப்புறம் செகண்ட் பாத்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடுலஸ், பேஜ் நம்பர் 25. क्वेश्चन நம்பர் 3 பெனிஃபிட்ஸ் ஆஃப் மாடுலார் புரோகிராமிங், பேஜ் நம்பர் 26ல வரும். ஓகேவா, சில 1 or 2 பேजेस சில நேரம் முன்ன பின்ன இருக்கும். சோ பாத்துக்கோங்க. புக் பேக் நம்பர் வந்து கொடுத்திருக்கேன். சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்கோரிதம், பேஜ் நம்பர் 31 32ல இருக்கும். செகண்ட் क्वेश्चन லீனியர் சர்ச், எக்ஸ்பிளைன் லீனியர் சர்ச் வித் எக்ஸாம்பிள், பேஜ் நம்பர் 36. Question number 3 explain binary search with example. Okay, so இது வந்து பேஜ் நம்பர் 37. அப்புறம் சாப்டர் 5 க்கு வரீங்க. சாப்டர் 5ல வந்து செகண்ட் क्वेश्चन input of and print of function. So இது பேஜ் நம்பர் 53 54ல இருக்கு. क्वेश्चन நம்பர் 2 சாப்டர் 5ல. சாப்டர் 6ல வந்து क्वेश्चन நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா for loop, பேஜ் நம்பர் 76. ஓகே, so next வந்து சாப்டர் 7 க்கு வரீங்க. அதுல வந்து क्वेश्चन நம்பர் 2 scope of variable, பேஜ் நம்பர் 99 100. ஓகே, இந்த ஸ்கோப் இங்கேயும் ஸ்கோப்ங்கிற வார்த்தை வருது. சோ கரெக்ட்டா क्वेश्चन புரிஞ்சு எழுதுங்க. அப்புறம் அந்த தேர்ட் क्वेश्चन built in function explain. ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 8 வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन string operators in python, பேஜ் நம்பர் 180 19 20ல வரும். சாப்டர் 9ல வந்து செகண்ட் क्वेश्चन பாருங்க purpose of range of. ஓகே, சோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணனும், பேஜ் நம்பர் 142ல வருது. ஃபோர்த் क्वेश्चन different set operators, பேஜ் நம்பர் 158 59 60 61. சாப்டர் 11 பொறுத்த வரைக்கும் தேர்ட் क्वेश्चन டிஃபரன்ஷியேட் DBMS and RDBMS, பேஜ் நம்பர் 196ல வரும். தென் ஃபிஃப்த் क्वेश्चन characteristics of DBMS. ஓகே, characteristics கேக்குறாங்க, பேஜ் நம்பர் 190ல வருது. சாப்டர் 12 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் क्वेश्चन types of constraints, பேஜ் நம்பர் 212 213 214. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம். சாப்டர் 13 பொறுத்த வரைக்கும் செகண்ட் क्वेश्चन டிஃபரன்ஷியேட் CSV and Excel, பேஜ் நம்பர் 232ல வரும். சோ சாப்டர் 14 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைதான், பேஜ் நம்பர் 269. புக் பேக்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन. புக் பேக்ல செகண்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் தி ஃபாலோயிங் கமாண்ட், பின்வரும் கட்டளையை விளக்குக அப்படின்னு தமிழ்லயும் வரும். சோ ப்ரோகிராம்ஸ் பாருங்க, கண்டிப்பா செகண்ட் क्वेश्चन வரும், பேஜ் நம்பர் 271ல இருக்கு. அப்புறம் சாப்டர் 15 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन SQL இல்லையா, SQLite explain briefly, பேஜ் நம்பர் 291 92ல வரும். சாப்டர் 16 வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் pyplots using matplotlib, சோ பேஜ் 325. ஓகே, திருப்பி இந்த क्वेश्चन ஆட் பண்ணுங்க, ஏனா எல்லாம் சேர்த்து தான் 25 क्वेश्चन சொல்லிருக்கேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 2024ல கேட்ட क्वेश्चन. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் SQL இருக்கக்கூடிய செயற்கூறுகள், ரைட் தி கமாண்ட்ஸ் ஃபார் ஈச், இல்ல ஒவ்வொன்றுக்கும் உள்ள கட்டளைகளை எழுத சொல்றாங்க.
அப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் டு ரீட் எ ஃபைல் இன் பைத்தான். அதாவது பைத்தானில் உள்ள கோப்பை வாசிப்பதற்கு தேவையான முக்கிய வழிகள் முறைகள். மூணாவது எக்ஸ்பிளைன் வேரியஸ் பட்டன்ஸ் இன் எ மேட்ப்ளோட்லிப். இதுல வரும் அந்த யூனிட்ல வரும் மேட்ப்ளோட்லிப் விண்டோ. அதாவது மேட்ப்ளோட்லிப் திரையில் என்னது வெவ்வேறு பொத்தான்களை விளக்குக. சரியா? அதே மாதிரி பாருங்க இங்க how will you facilitate data abstraction, explain with example. தரவு அருவமாக்கம் எவ்வாறு செயல்படுத்துவாய், எடுத்துக்காட்டுடன் விவரி. சரியா? சோ இவ்வளவுதான். இது தெளிவா நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம எல்லா 5 மார்க்ஸ்க்குமே வந்து நம்ம அட்டெண்ட் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து 70/70 மார்க்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். சோ சென்டா வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். பட் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோல்டன் 5 மார்க் 3 மார்க் 2 மார்க்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க. சோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை நீங்க யூஸ் பண்ணலாம். டாப்பர்ஸ் என்ன கேட்டா இதை யூஸ் பண்றது பெட்டர். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருக்குது, எல்லா 5 மார்க்ஸும் கிடைக்கணும் ஆனா எல்லாமே படிக்க முடியாது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை தெளிவா பாருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரைட் த எக்ஸாம்பிள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.